வணக்கம். அன்பான நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அன்பு நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலவான். நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவ உண்மைகளை அவரவர்கள் கண்டதை என்னிடம் கூறும்போது மிகவும் அற்புதமான பயணப்பாதையில் நாம் எல்லோரும் செய்கிறோம். உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய கமெண்ட்ஸும் உங்களுடைய கேள்விகள் எங்களை மீண்டும் மீண்டும் ஊக்கப்படுத்துவதனால் உங்களோடு எங்கள் பயணம் சிறப்பாக இருக்கிறதை நான் உணர்கிறேன். அதேபோல் நீங்கள் உணர்வீர்கள் என்று கேட்டுக்கொண்டு, இந்த ஆடி மாதம் என்றால் ஆடிப்பட்டம் தேடி விதை. இது ஆடிப்பட்டம் தேடி விதை என்று கூறுவதற்காக மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்தில் உத்தராயணம் தட்சாயணம் என்று இரண்டாக பிரிவதற்கு இந்த ஆடி மாதமும் தை மாதமும் தான் நமக்கு ஓர் அனுபவ உண்மைகளை தருகிறது. என்ன அனுபவத்தை தருகிறது? அதே உத்தராயணமாக இருந்தால் என்ன செய்யும், தட்சாயணமாக இருந்தால் என்ன செய்யும்? அதாவது தை மாதத்திற்கு பிறகு சூரியன் நகர்ந்து அந்த ஆனி மாதம் வரும் வரை அந்த கிரகங்கள் என்ன செய்யும்னா ஓடிக்கிட்டே இருக்கும், ஸ்பீடாக போகும். அந்த மாதத்தில் பிறந்தவர்கள், அந்த காலத்தில் செய்கிறவர்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சென்றவர்கள் ஜெயிப்பார்கள். உத்தராயணத்தில் எப்படி கிரக அமைப்பின் பிரகாரம், இந்த ராசியின் அமைப்பு பிரகாரம் சென்றவர்கள் ஜெயிப்பார்கள். தட்சாயணத்தில் நின்றவர்கள் ஜெயிப்பார்கள். அந்த ஆடி மாதம் தை மாதத்தில் கீழே இருக்க கிரகங்கள் எந்த கிரகம் இருந்தாலும் நின்று செயல்படுத்தும். அதை ஒரு முக்கிய பிரிவாக நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, இந்த தை மாதத்துக்கு ஆடி மாதம். அது மட்டுமல்ல, வானமண்டலத்தில் பூத்து குலுங்கிய நீரானது மலைகளின் மூலமாக வந்து தேக்கப்பட்டு இந்த ஆடி மாதத்தில்தான் தேக்கிய அந்த நீரை இந்த பூமியில் கொண்டு வருவாங்க. அதனால் நம்ம காவிரி தாயேன்னு சொல்லிட்டு இந்த ஆடி மாதத்தில் தான் அதை சிறப்பாக கொண்டாடுவோம். அப்படிப்பட்ட சிறப்பான கொண்டாடுகின்ற அற்புத காலத்தில் அந்த கடகராசிக்கும் அந்த மகர ராசிக்கும் இடையில் நடக்கின்ற ஒரு உண்மையான அற்புத நிகழ்வை தான் இந்த தை மாதத்தின் அற்புத சிறப்பாகும். அதுவும் இந்த தை மாதத்தில் சூரியன் முதல்ல இறங்கி வருவார். எங்கே வருவார்? குருவினுடைய சாரத்துக்குள்ளே வருவார். அப்படி வருகின்ற பொழுது இந்த மேச ராசியில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள்? மேச ராசியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த சூரியனானது 5 கூடையவன் 4 இருக்கிறான். அது பிரபஞ்சத்தோட தாய் வீடு. சிம்மம் என்பது தந்தை வீடு, சூரியனோட வீடு, அது சந்திரனோட வீடு. அப்படி இருக்கும்போது மக்கள் மத்தியில் நீரால் நிறைய சந்தோஷமான விஷயங்கள், நீர் போல உறவுகள் ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கிறது. பறவைகள், மிருகங்கள் எல்லாற்றிற்கும் ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட நிலத்திற்கும் நீருக்கும் பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் மனிதர்களால் சந்தோஷம் ஏற்படுகின்ற நாள்தான் இந்த நேரமும் காலமும் ஆகும். கொன்றை பூக்கும் காலம். மன்னர்கள் அந்த காலத்தில் ஒரு வெற்றி வகை சூடுகிறான்னா அவன் கொன்றப்பை சூடி வருவான். அதுபோல் இந்த ஆடி மாதம் வரும்பொழுது நீருடவும் ஒன்று பூவோடும் வெற்றியோடும் வருகின்றதனால் இந்த மேச ராசி நேயர்களுக்கு
மிக அற்புதமான விஷயங்கள் நடக்கும். எப்படி? அந்த மேஷத்திற்குரிய செவ்வாய் அந்த கடகத்திற்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்படி கடகத்திற்கு 2ஆம் இடத்தில் இருக்கும்போது என்ன செய்வார்? தன்னுடைய நட்பு ஸ்தானத்தில் இருக்கார். நிறைய பேர் பாருங்கள், இப்போ வீடு வாசல் கட்டுவதற்காக முயற்சி செஞ்சு புதிய இடங்கள் வாங்கிறது, வீட்டாளர் எனக்கு அவஸ்தை, அதை நான் சரி பண்ணணும், அந்த பத்திரத்தை மாற்றணும், இந்த செயல்பாடுகளை கொண்டு வரணும், அதை கொண்டு வரணும், இப்படி தான் இந்த மேசராசிக்காரர்கள் இந்த கடக மாதத்தில் வருகின்ற சூரியன் செய்ய வைக்கும். அந்த காரியங்கள் இதுவரை சுபகாரியங்கள் வீட்டில் நடவாது இருந்தால் அதை நடக்குவதற்கான நல்ல சூழ்நிலையும் இப்பொழுது அமையும். சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கும். பிள்ளைகளோட படிப்பு ஆரம்பமாகி அது சிறப்பாக இருக்கும். இந்த ஆண்டு குரு பகவான் கூட அற்புதமான இடத்துல இருக்கிறதுனால நிறைய பள்ளி மாணவர்கள் புதிய புதிய விஷயங்களை புதுசாக கண்டுபிடிப்பாங்க, புதுசான விஷயங்களை உண்டாக்குவாங்க. ஏன்னு கேட்டால் அந்த மேச ராசிக்கு தன்னுடைய கருத்துக்களை அள்ளி தருவதற்கான நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. ஆகையினால் நீங்கள் இந்த ஆடி மாதத்தில் சீரும் சிறப்புமாக உங்களையும் உங்களை சார்ந்த அனைத்தையும் அன்போடும் பாசத்தோடும் உழைப்போடும் நேர்மையோடும் செயல்படுத்தி இந்த மாதத்தை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவான். உங்களை பலவிதமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் கூறினாலும் நான் பொது பலனாக கூறி வந்த இதை உங்களுடைய ஜாதகத்தோடு இணைத்து எப்படி கூற வேண்டும் என்பதை நீங்கள் கேட்கிறீர்களோ, தேவை கேட்கிறீர்களோ, அந்த தேவைக்கேற்ற உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு அதை கணிதமிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்துக்கு எடுத்து அதன் மூலமாக கணிதம் பண்ணி அதன் மூலமாக அதில் உள்ள நுட்பங்களை ஆராய்ந்து அதற்காக ஒரு வீடியோ, அதனுடைய விளக்கங்கள் சொல்வதற்கு ஒரு ஆடியோ, மேலும் நேரடியாக கேட்பதாக இருந்தாலும் கேட்டு முழுமையாக தெரிந்து கொள்கின்ற ஒரு சூழலை நீங்கள் உருவாக்குவதற்காக நீங்கள் கீழே கொடுக்கப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் உள்ள அந்த எண்ணை பயன்படுத்துங்கள். என்னை தொடர்ந்து என்னுடைய பதிலை எதிர்பார்க்கும் உங்களுக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் வாங்கிய 5 நாட்களுக்குள், 2 நாட்களிலிருந்து 5 நாட்களுக்குள் உங்களுக்கு வீடியோ மூலமாக எல்லா காரியமும் செய்து தருவதற்காக இந்த காலதாமதமாகும். ஆனாலும் நாங்கள் என்ன செய்தாலும் உங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் என்னை வாட்ஸ்அப் மூலமாக சந்தித்து பல கேள்விகளுக்கு உண்மைகளை தெரிந்து கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலவான்.